நம்ம வீட்டில் இருக்கிற கால்நடைகளான ஆடு மாடுகளுக்கோ இல்ல காவல் தெய்வங்களான நாய் பூனைக்கோ கூட அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போறது இல்ல மரணங்கள் ஏற்படுறதோ கூட இந்த கோயில்ல வந்து கும்பிட்டு அடுத்த வருஷம் இந்த கால்நடையோட உருவ சிலையை வாங்கி வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டு போனீங்கன்னா உங்க வீட்டில் இந்த கால்நடைகளை சுற்றி வர்ற குறைபாடுகள் எல்லாமே முழுவதுமா நீங்கும்னு சொல்றாங்க. இதுல சரியான லாஜிக் என்னன்னா, இந்த கோயில் இருக்கிற கடவுள் நம் கருத்தினராகிய கிருஷ்ணன். இதனாலதான் இந்த நம்பிக்கைங்கிறது 100% சரியானதா இருக்கும்னு நம்ம சொல்ல வர்றோம். ஏன்னா நம் கருத்தினராகிய கிருஷ்ணனே ஒரு ஆயர்குடியில மனிதராக பிறந்தவர் தான். ஆயர்பாடி கண்ணன் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆடு மாடுகளை மேய்த்து அதன் மடியிலிருந்து பாலை ஆய்ந்து கறப்பவர்கள் தான் ஆயர்கள்னு சொல்லப்பட்டாங்க. இங்க நம்ம ஆயர்பாடி கண்ணன் கிட்டையே நம் கால்நடைகளுடைய குறைகளை வேண்டுதலா வைக்கும் பொழுது கண்டிப்பா நிறைவேற்றப்படும். இது நம் மக்கள் நம்புற மாதிரி என்னுடைய நம்பிக்கையும் கூட. இந்த கோயிலை பத்தியோ இந்த கோயில்ல பொங்கல் பண்டிகையின் இறுதி நாளான காணும் பொங்கல் அன்னைக்கு இந்த மக்கள் கூட்டத்தை பத்தியோ இந்த கோயம்புத்தூர் மக்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா இது நம்ம கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல ரொம்ப ஃபேமஸான மாலை கோயில். இந்த கிணத்து கடவுக்கு மேற்க 7 கிலோமீட்டர் தொலைவில் சிங்கையன்புதூருக்கும் சொக்கனூருக்கும் இடையில அமைஞ்சிருக்கிறதா இந்த மாலை கோயில். பல தலைமுறைகளா இந்த பொங்கல் பண்டிகையின் கடைசி நாளான காணும் பொங்கலுக்கு பலாயிரக்கணக்கான மக்கள் இங்க வராங்க. இந்த வேண்டுதலுமே கூட இந்த தினத்துல தான் சிறப்பா நடக்குது.